Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹேக்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் முட்டை வாங்கிட்டு வரது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வாங்கிட்டு வருவோம். இது அப்படியே நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது எக் ரேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்கி வைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை திறந்து மூடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் வந்து எக்ஸ் நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டசனுக்கு மேலேயே நீங்கள் வந்து எக்ஸ் இதில் வச்சுக்கலாம். லைனாக அடுக்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி கீழேருந்து எடுத்திங்கன்னா அது அழகாக வந்து ஸ்லைட் ஆகி வரும். அதே மேலே இருக்க எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சமாக எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மேலேருந்து ஸ்லைட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருது. அப்போ வந்து எக்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு இது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மேலேருந்து ஃபோர்ஸாக வரும்போது உங்களுக்கு எக்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரோலிங் எக் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஐட்டம் தாங்க. பட் உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலான ஒரு டிப்பு தான் நான் சொல்லுவேன். மாவு பிசைறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தாங்க இது. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இதை வாங்கியிருக்கேன். இது ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு. கையில் வந்து சிலருக்கு மாவு பிசையும் போது கையில் ஓட்டுறது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் மாவு பிசைறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மாவு இது செதறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் போட்டிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மாவு பிசைறதுக்கு தேவையான கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த டூல் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் தண்ணி, ஆயில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கையில் பிசைறதுக்கு பதிலாக இதில் பிசைறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற இந்த டூல் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசையும் போது சைட்ஸ்லையுமே ஒட்டாமல் தான் வருது. அந்த டூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒட்ட மாட்டேங்குது. ஸோ இனிஷியலாக மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை நல்லா கையில் பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் ஒரு சூப்பரான ஆர்கனைசருங்க இது. இதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக 6 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து மொத்தமாக உள்ளே சேர்த்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தனித்தனியாக நம்ம வந்து வீட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் டிவைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே பாக்ஸ்க்குள்ளே அடங்கிடும். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ்வலாக வந்து முந்தின நாளே காய் கட் பண்ணி வைப்பீங்க. மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டைம் பத்தலை அப்படின்னா அதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ மார்னிங் சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை காயுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 2 பாக்ஸில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து உரிச்சு போட்டிருக்கேன். பூண்டு வந்து நிறைய உரிச்சு வைக்காதீங்க. ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல்லும் வந்துடும், அது ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உரிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சாவே போதும். நம்ம தாளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கும் போது வச்சாவே போதுங்க. நிறைய பாக்ஸஸில் வைக்கும் போது எல்லா பாக்ஸையும் கொண்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்க முடியும். ஸோ பெரிய கிச்சனாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சின்ன காம்பேக்டாக கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசரில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயினர் பாக்ஸ் தாங்க. தண்ணி ஏதாவது விட்டால் கூட கீழே வந்து கலெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் நிறைய வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு தேவையானது வந்து முந்தின நாளோ இல்லை வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் இந்த பாக்ஸை வச்சுட்டேன். தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனித்தனி பாக்ஸில் வச்சுட்டு ஒன்றா எடுத்து நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அங்கேயே பச்சை மிளகா இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் இருக்குது. ஸோ இதை தாளிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போது பக்கத்துலேயே அந்த பாக்ஸை வச்சுக்கலாம். மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா அவசரமாக சமைக்கும் போது ஒரு பாக்ஸும் நம்ம திறந்து வச்சுட்டு இருப்போம் இல்லையா. ஸோ
அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுட்டோம் அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் கூட. ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய இடம் பிடிக்காமல் ஒரே பாக்ஸில் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கும் போது கொஞ்சம் வந்து பிரித்து வைக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு முடிச்சு நம்ம அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் வந்து வச்சுக்கோங்க. அது குழந்தைங்க கூட போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, சோப் ஷீட்ஸ் தான். இது சின்ன சின்ன தின் ஷீட்ஸாக இருக்கும். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ஷீட் இருக்கும். இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். எல்லா இடத்துலையுமே நம்ம சோப் எதிர்பார்க்க முடியாது, இல்லைனா ஹேண்ட் வாஷ் வந்து தனியாக ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரொம்ப ஹேண்டியான இந்த சோப் ஷீட்ஸை வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சோப் ஷீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். கையை வந்து நல்லா நனைச்சிக்கோங்க. ஒரு ஷீட் அப்படி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அப்படியே சோப் வந்து கரையிற மாதிரி இருக்கும். அந்த ஷீட் வந்து நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நுர கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக நுர வந்துடும். இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், நம்ம கையை அஃபெக்ட் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் எந்த பாதிப்பும் இல்லை. இது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம எல்லார் வீட்லையுமே இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் தான் நான் சொல்லுவேன். இந்த கிட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதை டிமார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் கிடைச்சா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நூல் கொடுத்துருக்காங்க. அதாவது நூல்கண்டில் பார்த்தீங்கன்னா 10 கலர் இருக்குது. அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து ஊசி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பின் பெரிய சைஸ் சின்ன சைஸ்ன்னு சேஃப்டி பின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளவுஸுக்கு வைக்கக்கூடிய ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜீன் பட்டனு. ஜீனில் ஏதாவது பட்டன் போயிடுச்சு அப்படின்னா நம்மளே வீட்லேயே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது. பிளாக், ப்ளூ, அந்த டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலர், ஒயிட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக்கான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் வந்து தனித்தனி பேக்கெட்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பின்ஸ் சின்ன சைஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த கிட் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிசர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீடட் பின்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சீம் ரீப்பர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல் தாங்க நான் சொல்லுவேன். நம்ம நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு பிரித்து விடுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு சேஃப்டி பின்ஸ் வச்சு நம்ம வந்து பிரித்து விடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த சீம் ரீப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெட் கலராக பால் மாதிரி இருக்குல்ல, அது வந்து உள்ளே போயிடணும். அது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வச்சு கட் பண்ணிங்கன்னா போதும். அந்த தையல் மட்டும் அழகாக பிரிஞ்சிடும். ஈஸியாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், அந்த தையல் மட்டும் அழகாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்விங் கிட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தந்த ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது லிங்க் கிடைச்சா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஹேக் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதாவது சோக்கர் டைப்பில் பீடட் ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப சின்ன சைஸில் போடக்கூடிய அந்த செட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஆர்கனைசரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஜிப் மாதிரி பேக்கெட்ஸில் தான் வரும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே நம்ம அழகாக 1 by 1 அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஒன்று எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன செட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சைடு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மேட்ச் பண்ணி ஜுவல்லரி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து 10 செட்டு வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சு நம்ம அழகாக ஜிப் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது ஸ்பேஸும் சேவ் ஆகும். நம்மளோட ஜுவல்லரி செட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். பெரிய ஜுவல்லரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடங்குற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன ஜுவல்லரி செட்ஸ்க்கு தான் வந்து இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இல்லை இயரிங்ஸ் வந்து பெருசாக போடுறீங்க, ஜும்கா டைப்ஸ் எதாவது போடுறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள்
நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிரேஸ்லெட்ஸ் அப்படி இல்லைனா செயின்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக இந்த ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் போன vlogல பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஏற்கனவே நான் வாட்ச் ஆர்கனைசர் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வாட்ச் கலெக்ஷனுமே போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் மேலேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்சஸ் எல்லாமே இந்த மாதிரி வாட்ச் ஆர்கனைசரில் போட்டு வைக்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த வாட்ச் போடலாம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப விசிபிளாகவும் இருக்கும், அது பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வாட்ச் வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே குட்டி டயல் தாங்க சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு பார்ட்டிஷனில் 2 வாட்ச் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய டயல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாட்ச் வச்சிங்கனாவே போதும். ஸோ அது வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும், நம்ம எடுத்து கட்டுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பியோர் லெதருங்க, நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் கிளிப்பு தாங்க இது. இது வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது, பட் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிங்க், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கலர், ஒயிட், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. சைடில் வந்து ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வைடாக ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணாமல் லைட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாகவும் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் சின்னதாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க அந்த லாக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். மெயினாக வந்து பெட்ஷீட்ஸுக்கு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் ஸ்ப்ரெட்டு போடுவீங்கல்ல, ஸோ அது வந்து நவந்து வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் பெட்டோடு சேர்த்து நம்ம வந்து கிளிப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா இது நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பேப்பர் நிறையா அடுக்கி வைக்கிறோம், அந்த இடத்துல கிளிப்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த குட்டியாக அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா பெருசாக வைடாக ஓப்பன் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு நீங்கள் வந்து கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா வந்து டெஸ்ட் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நீங்கள் வந்து A4 ஷீட்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கேயும் தொலைஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் கிளிப் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நம்ம துணிக்காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேயான் கிளாத்தாக இருக்கலாம், இல்லைன்னா சிந்தட்டிக் கிளாத் வந்து நம்ம ஹேங்கரில் போடும்போது அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இப்படி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கிளிப் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் ஹேங்கரோடு சேர்த்து உங்கள் ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி கிளிப் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம துணிக்காய போடுற கிளிப்புமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிந்தட்டிக் கிளாத்ஸ்க்கு வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு இதை போடலாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பெட்ஷீட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் என் வீட்டில் வந்து பர்மனெண்ட்டாக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கர்டைன்ஸ்க்கு தான். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ வெயில் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே சுல்லுன்னு அடிக்குது. ஸோ அதனால் எப்போவுமே கர்டைன்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். பட் ஃபேன் வந்து நம்ம ஹை ஸ்பீடில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கர்டைன்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது கொஞ்சம் கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும், வெயில் வந்து உள்ளே படுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த லாக் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். 2 கர்டைனுமே ஒன்றா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த கிளிப்பு, அதை வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அமுத்தி பிடிச்சிட்டு சைடில் இருக்கக்கூடிய லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிருங்க. அவ்வளோதான், இது வந்து நவுந்தே வராது. இந்த மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் உங்கள் 2 கர்டைன்ஸுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. நீங்கள் என்ன தான் ஹை ஸ்பீடில் வந்து ஃபேன் போட்டாலுமே அந்த கர்டைன்ஸ் வந்து விலகாமல் இருக்கும், வெயிலுமே வீட்டுக்குள்ளே படாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாக க்யூட்டாக ஒரு ஃபேன் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் இந்த ஃபேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நல்லா 3 ஸ்பீடு ஃபேன் தான், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பட்டன் தாங்க ஆன் ஆஃப் ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியும், அது வந்து ஸ்பீட் 1. திரும்ப அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைட் எரியும், அது வந்து ஸ்பீட் 2. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லைட் எரியும், அது வந்து ஸ்பீட் 3. திரும்ப அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிருங்க. சைடில் வந்து யூஎஸ்பி கேபிளுக்கான ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஒரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிற்க வச்சு இந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ இந்த ஃபேனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு குட்டி ஃபேன் வேணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். எஸ்பெஷலி கிச்சனில் வச்சுக்கலாங்க. நல்லா காற்று வருது, நீங்கள் தான் மேக்கப் போடும்போது கூட இந்த ஃபேனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கையில் வந்து ரொம்ப ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, கிட்ஸ் கூட வெளியில் போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப போர்ட்டபுளாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. உங்கள் பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோவில் ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ வெளியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் மறக்காமல் இந்த மினி ஃபேனையுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.